தலையில முடி வச்சா திருடர், அதுவே வழுக்க தலையோட இருந்தா சாதாரண ஒருத்தர். இப்படி மாறு வேஷம் போட்டு போலீசாருக்கே தண்ணி காட்டியிருக்காரு இங்க ஒரு ஆசாமி. தலையில முடியலன்னா தானே கண்டுபிடிப்பீங்க, முடியிருந்தா எனக்கு முடிவே கிடையாது அப்படின்னு மாறு வேஷம் போட்டு திருட்டு செயல ஈடுபட்டு வந்தா திருட்டு ஆசாமி போலீசார்கிட்ட வசமா சிக்கியிருக்காரு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர் பகுதியில பல இடங்கள்ல தொடர்ச்சியா இருசக்கர வாகனம் உட்பட வீட்டு பொருட்கள் எல்லாமே திருட்டு போயிட்டு வரதா போலீசாருக்கு தொடர்ந்து புகார்கள் வந்திருக்கு. இதையடுத்து குடியாத்தம் போலீசார் கார்த்திகேயபுரம் பகுதியில இருசக்கர வாகன தணிக்கையில ஈடுபடும் போது அந்த வழியா சந்தேகத்துக்கிடம்படியா ஒரு நபர் வந்ததால அவரை சோதனை செஞ்சு பார்க்கும்போதுதான் பல நாட்களா போலீசார் தேடிட்டு வந்த நபர் அப்படின்றதும் தெரிய வந்திருக்கு. அந்த நபர் நெல்லூர்பேட்டை பகுதியை சேர்ந்த காடை மோகன் என்கிற மோகன் அப்படின்னும் சொல்லப்படுது. சில நாட்களுக்கு முன்னாடி புவனேஸ்வரி பேட்டையில இருசக்கர வாகனம் திருடினது, சென்ன நாராயணப்பள்ளி பகுதியில தனியார் பள்ளி முதல்வர் வீட்டுல பூட்டை உடைச்சு தங்க நகை மற்றும் பணத்தை திருடியதுன்னு இது தொடர்பா ஒரு நபரை தேடிட்டு வந்திருக்காங்க. அந்த நபர் தான் இந்த நபர் அப்படின்றதும் தெரிய வந்திருக்கு. மேலும் பல இடங்கள்ல இருசக்கர வாகனத்தை திருடிட்டு வந்துட்டு இருக்கிறதும் தெரிய வந்திருக்கு. பகல்ல வழுக்கை தலையோட எல்லா வீடுகளையும் நோட்டமிடுறதாகவும், இரவு நேரத்துல தலையில விக்கு வச்சுக்கிட்டு அடையாளம் தெரியாத மாதிரி மாறு வேஷத்துல வந்து திருட்டு செயல் இந்த நபர் ஈடுபட்டு வந்ததாகவும் கூறப்படுது. சிசிடிவில சிக்கினாலும் முடியிருக்கிற நபரை தான் போலீசார் தேடுவாங்க, நாம தான் முடியில்லாம வழுக்கை தலையோட இருக்குமே அப்படின்னு தைரியமா இந்த நபர் சுத்தி திரிஞ்சதா கூறப்படுது. சினிமால வர மாதிரி மாறு வேஷம் போட்டு போலீசாருக்கே தண்ணி காட்டிட்டு வந்த இந்த நபரை கையும் களவுமா பிடிச்சிருக்காங்க காவல்துறையினர். மேலும் அந்த நபர்கிட்ட இருந்து 57 கிராம் தங்கமும் 500 கிராம் வெள்ளியும், இருசக்கர வாகனம், LED டிவின்னு இந்த மாதிரியான பொருட்களை பறிமுதல் செஞ்சிருக்காங்க. இந்த நபர் மேல ஏற்கனவே கொலை வழக்கு உட்பட சுமார் 40க்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகள் நிலுவையில் இருக்கிறதா கூறப்படுது. இது மட்டும் இல்லாம 3 முறை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழே இந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறதும் சொல்லப்படுது. இந்த காலத்துல நவநாகரிக பெண்களே மது அருந்த ஆரம்பிச்சிட்டாங்க சார். மதுவை பேசாதீங்க. நவநாகரிக பெண்கள் குடிக்க வச்சிட்டீங்க தம்பி. மது குடிப்பது ஒரு கலாச்சாரம் ஆக்கிட்டீங்க. எல்லாரும் செய்யும் போது தவறு இல்லைன்னா ஆயிருக்கு. வாக்குக்கு காசு வாங்க கூடாதுன்னு அம்மா கப்பி சொன்னா, யாருப்பா வாங்கல குடிக்கிறாங்க, யாரு குடிக்கல. வேறங்க அண்ணா காலம் வரைக்கும் இருந்துச்சா இல்லையா? குமாரசாமி ராஜா, தாத்தா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரு, ராஜாஜி, பெருந்தலைவர் காமராஜர், இந்த வரிசையில எல்லாம் மதுவிலக்கு அமல்படுத்தி இருந்துச்சா இல்லையா? மது இல்லாத மாநிலமா இருந்துச்சா இல்லையா? யார் தொடங்கிய பெருமகன்? ஐயா கருணாநிதி.